அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டிலே வெற்றிலை செடி வளர்ப்பவர்கள் கட்டாயம் பாருங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த வெற்றிலை செடி வளர்க்குறதுனால நம்ம குடும்ப ஆரோக்கியமே மேம்படுது. ரெண்டாவது தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்குது. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள், அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்குது. நம்ம கோவிலாக அலையிறோம், எங்கெங்கேயோ போகிறோம், அங்கெல்லாம் போயும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு செடி வளர்க்குறதுனால கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், அது கட்டாயம் வெற்றிலை செடி முதன்மையான இடம் பெறுங்க. வெற்றிலை செடி, துளசி செடி, அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேப்பங்கன்று, இந்த மாதிரி தெய்வ சக்தி வாய்ந்த செடிகள் நிறைய இருக்குங்க. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொன்றா வகுத்து வச்சுருக்காங்க. இது வளர்க்கிறதுனால நம்ம குடும்பத்தில் பாருங்கள், சுப காரியங்கள் கட்டாயம் நடக்கும். நம்மளுக்கு ஒரு கெட்ட நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, அந்த தெய்வ ஆற்றல் வீட்டில் நிறைஞ்சு இருக்கிறதுனால அந்த கெட்ட நேரம் விலகி போகும். நம்மளுக்கு எப்படித்தான் ஒரு கிரக பெயர்ச்சினால் எல்லாருக்குமே எல்லா நேரமும் நல்ல நேரமாக அமைஞ்சிடாது. இந்த மோசமான நேரங்கள்லாம் சில சமயங்களில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தடுத்து ஆட்கொள்ளக்கூடியது இந்த தெய்வ ஆற்றல். இந்த தெய்வ ஆற்றல் வீட்டில் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வராமலே போயிடும். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வெற்றிலை செடிங்க. இந்த வெற்றிலை செடி இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி வீட்டுக்கு கிடைக்கும். அந்த வெற்றிலை செடி இருக்கிற இடத்துல தெய்வ சக்தி கண்டிப்பாக இருந்தே தருங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே பெங்களூரில் இந்திக்காரங்களாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பெண்கள், சுமங்கலி பெண்கள் இந்த வெள்ளி செவ்வாய்க்கெல்லாம் பாருங்களேன் அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. இந்த வெற்றிலை செடிக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பூஜை பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், அதுக்கு சேலை எடுத்து வைக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு நாள் கிழமைகளில், முக்கியமான நாட்களில், ஏதாச்சும் பண்டிகை நாட்களில் அதுக்கு பச்சை கலர், இல்லைன்னா மஞ்சள் கலர், சிவப்பு கலர், நான் நிறைய பார்த்துருக்கேங்க. இங்கே உள்ளே ஃபுல்லாக சுற்றி வாக்கிங் நடந்து வரும் இல்லையா, அந்த இடத்துல மருதாணி செடி, துளசி செடி, அப்புறம் வெற்றிலை செடி, இது எல்லாமே இருக்கும். நிறைய செடிகள் இருக்குது, அதில் இந்த செடிகளும் இருக்கும். அதில் பாருங்கள், இந்த நம்ம கிராமங்களில் குலதெய்வ வழிபாட்டுக்கு, ஒரு சில குலதெய்வ வழிபாட்டுக்கு, எல்லா குலதெய்வ வழிபாட்டுக்கும் கிடையாது, காதோலை கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு இவங்க வழிபாடு பண்ணுறாங்க. அடுத்து வெத்தலை பாக்கு, அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் குங்குமம், மஞ்சள், வளையல்கள், பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர் வளையல்கள், அப்படிலாம் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வெறும் ப்ளவுஸ் பிட்டு வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமான பண்டிகை நாட்களில் இவங்க சேலையும் ப்ளவுஸ் பிட்டும் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. அது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வெற்றிலை செடி அவ்வளோ தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சதான் அவங்களுக்கு தன்னோட குடும்பம் நல்ல நிலைமையில வச்சுருக்கிறதுனால, அந்த தெய்வ ஆற்றலை தன்னோட வீட்டுக்கு ஈர்த்து கொண்டு வர்றதுனால, அதனால் பாருங்கள், நன்றி செலுத்தும் விதமாக அந்த தெய்வீக செடிக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்டேங்க, நிறைய பேர்ட்டு கேட்டேன், இது எதனால் இப்படி பூஜை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த செடி வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு மகாலட்சுமியோட அருளை முழுசாக ஈர்த்து கொண்டு வருது. எங்களுக்கு எப்போவுமே செல்வ செழிப்பு இருக்குது, உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்குது. எங்களுக்கு நேரம் சரியில்லாத நேரத்தில் கூட இந்த வெற்றிலை செடிக்கு, துளசி செடிக்கு, மருதாணி செடிக்கெலாம் நாங்கள் பூஜை பண்ணுறதுனால பாருங்கள், எங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்ல விதமாக இருக்குது. இந்த தெய்வ ஆற்றலை வீட்டில் நிரந்தரமாக தங்க செய்யுது இந்த செடிகள். அதனால் பாருங்கள், நாங்கள் இந்த வழிபாடு பண்ணுறோம். இப்படி வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருமே பாருங்களேன், வீட்லேயும் இந்த செடிகள்லாம் தொட்டியில் வச்சுருக்காங்களாம். நான் ஒரு தடவை ஒரு இந்திக்கார பொண்ணு என்னை கூப்பிட்டாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாராச்சும் சுமங்கலிகளை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த ப்ளவுஸ் பிட் வச்சு தர்றாங்க. மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர், வேறு கலரில் தரமாட்டேன்றாங்க. ஆனால் இந்த 3 கலர்களும் தர்றாங்க. அதில் வளையல் வச்சு, குங்குமம் வச்சு, இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு, இது மாதிரி தர்றாங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்லேயும் வச்சுருக்காங்க, அதுக்கும் பூஜை பண்ணுறாங்க. இப்படி பொது இடத்துல இருக்கிற செடிகளுக்கும் பூஜை பண்ணுறாங்க. அது எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் தெரியாமல் சொல்லி வச்சாங்க, ஒவ்வொரு பூஜைக்கும் சரி இந்த வெற்றிலை இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இந்த வெற்றிலை சாப்பிட்றதுனால, இந்த வெற்றிலை தனியாக சாப்பிட்றதாங்க நல்லது. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, இந்த சுண்ணாம்பு, பாக்கு, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அது மாதிரி சாப்பிடாம வெறும் வெற்றிலை சாப்பிட்றதுனால நம்ம உடல் நலம் ரொம்ப மேம்படும். அடுத்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அது இல்லாமல் ஆக்கிரும். புற்றுநோயை தடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை. அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. வயிற்றில் புண்ணு இருக்கா, நிறைய நம்ம ரத்தம் நம்மளுக்கு நரம்புகள்லாம் ரொம்ப மெல்லிசாக இருக்கா, ரத்த ஓட்டத்தை நல்லா சீர்படுத்தக்கூடியது. அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உகந்ததுங்க இந்த வெற்றிலை செடி. நம்ம பூஜைக்கு எதுக்காக நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் கோவிலில் ஒரு பெரியவங்ககிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வெற்றிலை பூஜைக்கு வைக்கிறதுனால, அந்த பூஜைக்கு வச்சுட்டு அந்த பொருட்களை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்றணுமா எல்லோரும், குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே. அப்புறம் இந்த வெற்றிலை நீல வாக்கில் எக்காரணத்தை கொண்டு கிழிக்கக்கூடாதாமா, குறுக்கு வாக்கில் தான் கிழித்து இந்த பூஜைக்கு வச்ச வெற்றிலையை
ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்து பகிர்ந்து சாப்பிட்றணுமா குடும்பத்தில் இருக்கவங்க பூஜை முடிஞ்ச பின்னாடி. அந்த காரணத்தினால தான் அந்த காலத்தில் வந்துட்டு வெற்றிலை பாக்கு வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. தெய்வத்தை இன்னொரு காரணமும் இருக்குது, இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்துட்டு தெய்வத்தை வந்து தன்னோட வீட்டுக்கு வெற்றிலை பாக்கு வச்சு அழைக்கிறதாவும் ஒரு ஐதீகம். இந்த மாதிரி செஞ்ச பிரசாதத்தை இந்த மாதிரி வச்ச வெற்றிலையை, வாழைப்பழம், தேங்காய் இது எல்லாமே பாருங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே உட்கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், தெய்வ சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெற்றிலையை வந்துட்டு வச்சுருக்காங்க பூஜையில். அடுத்து நம்ம எந்த செடி வச்சோன்னாலும் வைக்கலைனாலும் சரிங்க, வீட்டில் வந்துட்டு இப்போல்லாம் வந்து அபார்ட்மெண்ட், இங்கே வந்து நாங்கள் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டு தான், வீட்டுக்கு வச்சுருக்காங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் வாழைக்கன்று கூட வச்சுருக்காங்க. இது மரமான என்ன செய்வீங்கன்னா அப்படியே இருந்துட்டு போகுது, மரம் ஆனால் பார்த்துக்கலாம், ஆனால் வைக்கிறது நல்லது. அந்த வாசனை பட்டு இந்த மாங்கன்று, வாழைக்கன்று, அடுத்து வந்துட்டு வெற்றிலை செடி, துளசி செடி, மருதாணி செடி இது எல்லாமே கட்டாயமாக வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னு சொன்னால் தெய்வ ஆற்றலை ஈர்த்து கொண்டு வரக்கூடியது. நம்ம வந்து குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணுமா, இஷ்ட தெய்வம் நம்ம வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வணங்குற தெய்வங்கள் எல்லாத்தோட அருளும் கிடைக்கணும். அப்படி தான் இந்த செடிகள் வந்து கட்டாயம் இருக்கணுங்க. அதுவும் வெற்றிலை வந்துட்டு கட்டாயம் வெற்றிலை செடி இருக்கணும், துளசி செடி, மருதாணி செடி இது 3 இருக்கணுங்க. அடுத்து இந்த 5 செடி சொன்னேன் இல்லையா, மாவிலை, வாழைக்கன்று, இந்த 5 செடிகளும் வந்துட்டு வீட்டில் இருக்கிறதுனால நம்ம ஒரு செகண்ட் அது மேலே வந்து பட்ட காற்று, அந்த செடிகள் மேலே இருந்து வர்ற காற்று நம்மளை தாண்டி போச்சு, நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள், கண் திருஷ்டி, நம்ம வெளியிலலாம் போகிறோம், எவ்வளோ பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க, இல்லை நேரம் சரியில்லை, இது இல்லைன்னா தீய சக்திகள் ஏதாவது நம்மளை ஆட்கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது விலகி போகுமா. நம்மளை அப்படியே வந்துட்டு ஒரு தெய்வீக சக்தி நம்மளை வந்து ஒரு ஆட்கொண்டுரும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் பாருங்கள், வீட்டில் முன்புறமோ பின்புறமோ கணக்கெலாம் இல்லை, கட்டாயமாக வந்து இந்த செடிகள், இப்போ நீங்கள் அபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பின்பக்கம் பால்கனியில் கூட இந்த செடிகளை வைக்கலாங்க. இல்லை நீங்கள் இடம் வச்சுருக்கீங்க, இடம்லாம் தரைத்தளத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வாசலில் கூட, வாசலுக்கு முன்னாடி கூட வைக்கலாம். இது வந்து எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாங்க. ஆனால் கட்டாயம் வந்து இந்த செடிகள் வந்து வைக்கணுங்க. இந்த செடிகள் இருக்கிறதுனால நீங்கள் பாருங்களேன், இந்த செடிகள் வச்ச பின்னாடியும் சரி, இந்த செடிகள் வைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, உங்கள் வாழ்க்கை நிலைமை இருந்தது வந்து உங்களால் உணர முடியும். நம்ம சேனலில் நிறைய தெய்வீக பதிவுகள் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு, சப்போர்ட். அதே மாதிரி பாருங்களேன், பெரும்பாலும் இந்த பூஜை அறையில் சந்தன குங்குமம் குறையாமல் பார்த்துக்கோங்க. அந்த சந்தன குங்குமத்தில் ஒரு பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்துட்டு அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் வீடே பாருங்கள் ஒரு கோவில் மாதிரி மனம் வரும். வீட்டிலே வந்து ஒரு தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு சிலர் வீட்டிலே தெய்வத்தை வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ போய் அலையிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் வந்து வீட்டில் தெய்வீக சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் நீங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கும். நம்ம வாழ்க்கை வந்து நல்ல விதமாக மாறும். அதே சமயத்தில் அந்த காலத்தில் காலை எந்திரிச்சோடனே ஒரு அன்னதானத்தோடு ஆரம்பிக்கணும், ஒரு உயிர் காய்ச்சி நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காகத்துக்கு வந்து உணவு அளிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்போவும் பாருங்களேன், அந்த காகத்துக்கு வந்து நிறைய பேர் உணவு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி காகத்துக்கு வந்துட்டு நம்ம உணவு வைக்கிறதுனால நம்மளோட முன்னோர்கள், குலதெய்வங்கள், நம்மளோட பித்திருக்கள் இவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். நம்ம பிள்ளைங்களும் சரி, நம்மளும் சரி, வாழ்க்கையில் நல்ல உயரத்துக்கு, நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். இயற்கையே இந்த பிரபஞ்சம் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்குங்க. அப்படி செஞ்சுட்டு அதுலேயும் நம்ம செய்யாமல் விட்டோம் அப்படின்னா கோலம் போடுங்க, பச்சரிசி மாவில் கோலம் போட்டு இந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கோலப்பொடினாலே அந்த வந்துட்டு பச்சரிசி மாவில் தான் கோலமே போட்டிருக்காங்களா. நீங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இல்லாதனால பார்த்துங்க, டெய்லி செட்டில் பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி நீங்கள் ஒரு ரேவதி நட்சத்திரம்னே வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களோட நட்சத்திரம் என்னமோ அதை வச்சுக்கோங்க. அன்றைக்கி வந்துட்டு சந்திராஷ்டமம் அப்படின்னு போட்டிருந்துச்சா அன்றைக்கி இந்த காரியத்தை செய்யாதீங்க, மற்ற நாட்களை செய்யுங்க. இந்த சந்திராஷ்டிரம் போடாத நாளில் போயிட்டு பச்சரிசி நல்லா ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. 1-2 அதாவது எறும்பை தூக்கிட்டு போகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அரச மரம், வேப்ப மரம் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் எங்கேயாச்சும் இருக்கும் இல்லையா, அவங்க வீட்டு பக்கத்துலேயே கூட இருக்கும், போயிட்டு அந்த விநாயகரை சுற்றி, அதாவது அந்த மரத்தை சுற்றி போட்டு விட்டு வந்துடுங்க. விநாயகரையும் அந்த மரத்தையும் கவர் பண்ணுற மாதிரி போட்டு விட்டு வந்துடுங்க. அந்த எறும்புகள் எடுக்க எடுக்க உங்களோட முன்ஜென்ம பாவங்கள் தீரும். எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தொட்டியில் வெற்றிலை செடி வாங்கி போய் ஏதோ ஒரு கோவிலுக்கு தானமாக கொடுத்துருங்க.
அடுத்து கட்டாயம் வந்துட்டு வீட்டில் வந்து வெற்றிலை செடியை வளருங்க. வெள்ளி செவ்வாய்க்கு பாருங்களேன், அதுக்கு தீபத்தூபம் காட்டி, நான் சொன்னேன் இல்லையா, அவங்க அந்த இந்திக்காரங்களாம் வந்துட்டு தீபத்தூபமும் காட்டுறாங்க, விளக்கேற்றி வைக்கிறாங்க. அதுக்கு இரட்டை அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க, நெய் தீபமாக ஏற்றி வைக்கிறாங்க. அந்த வெள்ளி செவ்வாயில், நாள் கிழமைகளில், பண்டிகை நாட்களில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தியை தனக்கு வந்துட்டு கடவுள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்துட்டு நல்ல நிலைமையில தன்னை வச்சுருக்கக்கூடிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இது மாதிரி செய்கிறாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னு ஏதோ ஒரு கோயில்களுக்கு வந்து இந்த மாதிரி வெற்றி செடி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரும் புண்ணியம் வந்து சேரும். துளசி செடி வாங்கி கொடுத்தீங்கனாலும் ஒரு புண்ணியம் வந்து சேரும். நல்ல ஒரு பெரிய தொட்டியில் வச்சுட்டு போய் தானமாக கொடுத்துட்டு வந்துடுங்க கோவிலுக்கு. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க.